Good evening everyone. Last lesson la timeline panel la இருக்கிற frame na என்ன, key frame na என்ன, blank key frame na என்னன்னு பார்த்தோம். இந்த லெசன்ல frame by frame animation எப்படி timeline panel ல பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க லெசன் குள்ள போகலாம். First Animate 2021 நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரு new document create பண்ணனும். Go to file, new. இதுல some presets நமக்கு கொடுத்திருக்காங்க. நான் இதுல character animation choose பண்ணிட்டு height size choose பண்றேன். Once நீங்கள் height size choose பண்ண உடனே அதோடைய widthும் heightும் நமக்கு right sideல செட் ஆயிரும். frame rate platform type பத்தி தெரியாதவங்க என்னோட previous lesson பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. then create. இப்போ நமக்கு new document create ஆயிருக்கு. இதோட நேம் தான் நம்ம stage ன்னு சொல்லுவோம். இத zoom in zoom out பண்றதுக்கு control+, அது தெரியல அப்படினா கீபோர்ட்ல control key press பண்ணிட்டு mouse scroll up scroll down யூஸ் பண்றது மூலமா நீங்க zoom in zoom out பண்ணிக்க முடியும். லாஸ்ட் லெசனில் டைம்லைன் பேனலில் இருக்கிற டைம்லைன் ஹெட்டர்னா என்ன, ஃப்ரேம்ஸ்னா என்ன, கீ ஃப்ரேம்னா என்ன, blank கீ ஃப்ரேம்னா என்ன, எப்படி அதை டிலேட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். இந்த லெசனில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நான் எதுவுமே வரையலை, அதனால தான் அது ஒரு blank சர்க்கிளாக நமக்கு விசிபிள் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் ஷார்ட்கட் கீ பி. ஒன்ஸ் நீங்கள் B கிளிக் பண்ண உடனே என்னுடைய டூல் ப்ரஷ் டூலுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் போயிட்டு அந்த ப்ரஷ்ஷோட கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசன்லேயே இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அது தெரியாதவங்க ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் க்ரியேட் ஆகுது. தென் இதே கீ ஃப்ரேமை நான் நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா F6 ஆட் கீ ஃப்ரேம். இந்த இடத்துல இதனுடைய பொசிஷன் நான் சேஞ்ச் பண்ணுறேன். செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறது மூலமாக இதனுடைய பொசிஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அகெயின் நெக்ஸ்ட் ஃப்ரேமில் இதை ஆட் பண்ணுறேன் F6. தென் மூவ் பண்ணி வைக்கிறேன். தென் அகெயின் ஆட் கீ ஃப்ரேம் F6. இந்த இடத்துல இதனுடைய கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அகெயின் கோ டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல், ஃபில் கலரில் நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். தென் அகெயின் F6 செலெக்ஷன் டூல் மூலமாக அதோடைய பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அகெயின் F6 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அகெயின் F6. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அகெயின் கோ டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல், கோ டு ஃபில். இப்போ நான் என்ன கலர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அகெயின் F6 again F6 again F6. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆரஞ்சு கலருக்கு பதிலாக வேறு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கணும். நான் டைம் இண்டிகேட்டரை மூவ் பண்ணுறது மூலமாக இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டைம் லைனில் ப்ளே பட்டன் நமக்கு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஷார்ட்கட் கீ என்டர். எனக்கு இதை SWF ஃப்ளையரில் ஒரு ப்ரீவியூவாக பார்க்கணும் அப்படின்னா கோ டு கண்ட்ரோல், இல்லை டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் பிளேயரில் ப்ரீவியூ பார்த்துக்கலாம். இப்படி தான் அனிமேட் 2021 ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் ஈஸியாக பண்ணுறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Keep supporting. Thanks for watching. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.